இந்தியாவில் 24 ஹவர்ஸில் என்ன நடந்துச்சு? +2 பொதுத் தேர்வு இன்று தொடங்குகிறது. மேலும் இதில் 8.25 லட்சம் மாணவ மாணவிகள் எழுத உள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. தஞ்சாவூரில் தாவேகா தலைவர் விஜய் பங்கேற்க உள்ள கூட்டத்திற்கு போலீசார் அனுமதி கொடுத்துள்ளனர். தேர்தலில் அதிமுக படுதோல்வியை சந்திக்கும் என்று ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். மேலும் திமுகவில் இணைந்த என்னை அனைவரும் அன்போடு வரவேற்றார்கள் என்று ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். வளைகுடா நாடுகளில் போர் பதற்றத்தால் இந்திய எண்ணெய் விநியோகத்தில் பாதிப்பு இல்லை என்று இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் லிமிடெட் தெரிவித்துள்ளது. மேலும் நாட்டில் குறைந்தது 10 நாட்களுக்கு போதுமான கச்சா எண்ணெய் கையிருப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான நேற்றைய ஆட்டத்தில் வெற்றி பெற்றதன் மூலம் அரையிறுதிக்கு இந்திய அணி தகுதி பெற்றது. முதலாம் அரையிறுதிப் போட்டிக்கு வரும் மார்ச் 4ஆம் தேதி சவுத் ஆப்பிரிக்கா vs நியூசிலாந்து மோதுகின்றன. இரண்டாம் அரையிறுதிப் போட்டிக்கு வரும் மார்ச் 5ஆம் தேதி இந்தியா vs இங்கிலாந்து மோதுகின்றன. இதுபோல லேட்டஸ்ட் நியூஸ் தெரிஞ்சுக்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.